யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் 1971 வரை நாம் பார்த்துவிட்டோம். அடுத்து நாம் பார்க்க போவது 1972ஆம் வருடம் வந்த தமிழ் படங்கள், கலர் படங்களின் நிலையை பற்றி பார்க்கலாம். 72ல் ஆரம்பத்திலே முதல்ல வந்த படம் சங்கை முழங்கு. பிப்ரவரி 4ஆம் தேதி வந்துச்சு. சங்கை முழங்கு ஒரு மீடியமான வெற்றியை பெற்ற படம் தான். ஆனால் அது ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்திலே நல்ல நேரம் ரிலீஸ் ஆகிட்டு. நல்ல நேரம் மார்ச் 10 ரிலீஸ் ஆகி அது சூப்பர் டூப்பர் ஹிட், அதாவது பிளாக் பஸ்டர் என்றே சொல்லலாம். அது ஓடிக்கொண்டு கொஞ்ச நேரத்திலே ஒரு மாதத்துலே ராமன் தேடிய சீதை ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டுக்கு வந்துச்சு. அதுவும் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அடுத்த படம் நான் ஏன் பிறந்தேன் அதுவும் ஓரளவு 80 நாளைக்கு மேலே நிறைய ஊர்களில் ஓடிச்சு. கடைசியாக வந்த படம் இதய வீணை அக்டோபர் 20 இதய வீணை நல்ல வெற்றி படம். 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. ஆனால் 50 நாள் மட்டும் 25 தேட்டருக்கு மேலேயே ஓடிச்சு. 50 நாள் இதய வீணை வசூலில் ஒரு கலக்கிய படம் தான் இதய வீணை. அதுக்கு அடுத்தால் போல் எம்ஜிஆருக்கு 5 படங்கள் வந்துச்சு. சங்கை முழங்கு பாருங்கள், 50 நாள் 4 தேட்டர் போட்டு அத்தனை தேட்டர்லையுமே 50 நாள் தாண்டி ஓடிச்சு. நல்ல நேரம் வந்ததுனால அதனுடைய 100 நாள் வெற்றி தடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் சங்கை முழங்கு பாண்டிச்சேரியில் பாருங்கள், சங்கை முழங்கு, நீர் நெருப்பும் போன்ற படங்களின் வசூலை எட்ட முடியாமல் நம்ம ராஜா ஜனவரி 26 வெளியானாரே ராஜா, அவர் தவிச்சதை பார்க்கலாம் நீங்கள். நல்ல நேரம் மெட்ராஸில் 4 தேட்டரில் 100 நாள், சித்ரா, மகாராணி, மேகலா, ராம், இந்த 4 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடிச்சு. 100 நாள். அதில் சித்ரா மகாராணியில் 100 ஷோ தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல், திருச்சியில் 100 ஷோ, சேலத்தில் 100 ஷோ, ஆக எல்லாத்துலேயும் தொடர்ந்து 100 ஷோ ஹவுஸ்ஃபுல்லான படம் நல்ல நேரம். தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர் நடித்த கடைசி படம், தேவர் ஃபிலிம்ஸின் முதல் கலர் படம். எப்பொழுதுமே மக்கள் திலகத்தை வைத்து எடுக்கக்கூடிய முதல் கலர் படங்கள் பயங்கரமான ஒரு வெற்றி அடையும். அதே போல் நல்ல நேரமும் வெற்றி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 50 நாள் மட்டும் எத்தனை தேட்டரில் ஓடிச்சு தெரியுமா? 62 தேட்டர். 62 தேட்டரில் 50 நாள் ஓடின படம் நல்ல நேரம் வசூல் மதுரையிலேயும் 4 லட்சத்தை தாண்டிச்சு. ஒரு சில படங்கள், இதை சொல்ல வேண்டுமானால் சிவாஜி கணேசன் படங்கள், ஒரு சில படங்கள் அந்த 1972 எங்களுடைய ஆண்டுன்னு சொல்லுவாங்க அவங்க. வசந்த மாளிகை, பட்டிக்காடா, பட்டணமெல்லாம் மதுரையில் மட்டும் வெடிவிழா ஓட்டிட்டு, மதுரை சென்னையை ஓட்டிட்டு நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படிம்பாங்க. மற்ற ஊர்களின் நிலை என்ன, அதை சொல்லவே மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. இதே வசந்த மாளிகை திருநெல்வேலியில் 100 நாள் ஓடிச்சா? ஓடலை. 69 நாள், வெறும் 69 நாள். தூத்துக்குடியில் 50 நாள் இழுத்து தான் கொண்டு போனாங்க. ஆக அது நார்வேலையும் பெரிய வெற்றி அடையலை. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் சிவாஜி கணேசன் படம் ஓடுது. அதற்கு அப்புறம் அதை தாண்டி ஓடணும். அதை தாண்டி ஓடினா தான் பெரிய பம்பர் ஹிட் அப்படிங்காங்கள்ல, சூப்பர் ஹிட் அப்படி ஆகணும். அது மக்கள் திலகத்தின் படங்கள் தான். கிட்டத்தட்ட முதல் ரவுண்டில் நல்ல நேரம் 30-35 தேட்டரில் 30 தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போட ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 62 தேட்டரில் 50 நாள் ஓடிச்சுன்னா அதனுடைய முதல் ஓட்டத்தை கணக்கு பாருங்கள். முதல் ரவுண்டிலே 1 கோடி ரூபா தாண்டின படம். கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 1 கோடியை தாண்டி வசூலான படம் நல்ல நேரம். அதே மாதிரி நான் ஏன் பிறந்தேனும் ஓரளவு நல்ல வெற்றி தான். எல்லா ஊர்களையும் 5 வாரத்தை தாண்டி ஓடிச்சு. 50 நாளும் 20-25 தேட்டருக்கு கிட்டத்தட்ட 25 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு 50 நாள் நான் ஏன் பிறந்தேன். இதய வீணை அது ஒரு சூப்பரான வெற்றி. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனுக்கு பார்த்திங்கன்னா 4 படங்கள் வந்துச்சு. ஜனவரி 26 ராஜா கலர் படம். ராஜா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். பாலாஜி ரொம்ப ஹைப் கொடுத்தார் படத்துக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தர்மம் எங்கே, பாவம். இதனுடைய தயாரிப்பாளர் பெரியண்ணன் படம் தயாரிக்கும் போது பெரியண்ணனாக இருந்தவர் படம் ரிலீஸ் ஆன பிறகு சின்னண்ணனாக மாறிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா வசந்த மாளிகை ஒரு நல்ல வெற்றி படம் தான். விஜயா இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு நல்ல வெற்றி படம் கிடச்சிது. ஆனால் அது ஒரு 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 ஹை கிளாஸ் வெற்றி, அதாவது ஒரு ஏ சென்டரில் நல்ல வெற்றி அடைஞ்ச படம் ஓரளவு. மற்றபடி எல்லா ஊர்களிலையுமே ஆவரேஜாக 50 நாள் ஓடலை அந்த படம். 12 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 12 தேட்டரில் 100 நாள். மற்றபடி சின்ன ஊர்களெல்லாம் 50 நாள் ஓடின படம் நல்ல நேரம் தான். அதுக்கப்புறம் நீதி, ராஜா படத்தை முறியடித்து நீதி வசூலெல்லாம் போட்டு விட்டார் பாலாஜி. ஆகா, நீதி பயங்கரமான வெற்றி படம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போட்டார். ஆனாலும் அதை 100 நாள் அவரால் ஓட்டவே முடியல. 99 நாளில் ஏன் தூக்குனாருங்கிற விவரம்
நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரிய முடியல. ஏன்னா 3 வாரத்துலேருந்தே 100 நாளைக்கு உருட்டிட்டு போகிற கணேசன், அதாவது நம்ம கைஸ்கள் இதை எப்படி 99ல் விட்டாங்க? அதுக்கு என்ன காரணம்? எதுவும் சென்டிமெண்ட்டா? அது தெரியல. அடுத்து நம்ம ஜெமினி கணேசனை பாருங்கள், காதல் மன்னன். காதல் மன்னனுக்கு 4 படங்கள் கலர் படங்கள். அவர் ஈக்குவல் டப் கொடுப்பார். தேவரின் தெய்வம் மகத்தான வெற்றி பெற்ற படம். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகை ராஜகோபால் சவாலே சமாளி எடுத்தார், 150 படம். அவர் நம்ம ஜெமினி கணேசனை வச்சு எடுத்தார். என்ன முதலாளி சௌக்கியமா? அதை அவரே கேட்க வேண்டியது ஆகிப்போச்சு. மல்லிகை ராஜகோபால் சௌக்கியமான்னு அந்த அளவுக்கு சொதப்பிட்டார். அடுத்து சக்தி லீலை. சக்தி லீலையும் பெரிய வெற்றி அடையலை நாகராஜனுக்கு. அப்புறம் குறத்தி மகன் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. குறத்தி மகன் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் அமைஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏவி ராஜன், அவரும் ஒரு 4 கலர் படம் கொடுத்தாரு. மிகை நடிப்புக்கு திலகமாக விளங்கியவர் சிவாஜி கணேசன். அதையும் தாண்டி மிகை நடிப்புக்கு பெரிய ஆளாக இருந்தார் இவர் ஏவி ராஜன். இவர் நடிக்க ஆரம்பித்தாருன்னா 10 ரூபா கொடுத்து 50 ரூபாய்க்கு நடிப்பார். சிவாஜி 30 ரூபாய்க்கு நடித்தா இவர் 50 ரூபாய்க்கு நடிப்பார். அவ்வளோ ஒரு மிகை நடிப்பு. அவருக்கு 4 கலர் படம். அவருடைய பீக் பீரியட் அது. தங்கத்துறை, பதிலுக்கு பதில், இப்படி வந்து அவருக்கு 4 படங்கள் வந்து கலர் படமாக ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் வந்து பாருங்கள் தங்கத்துறை வந்து நம்ம எஸ்எஸ்ஆரோட சொந்த படம் வந்து நமக்கு இதில் பார்த்தா தான் தெரியுது. தங்கத்துறைன்னு ஒரு படம் வந்து தான் அகத்தியர்லேயும் நடித்தார் நம்ம ஏவிஎம் ராஜன். ஆக மொத்தம் 4 கலர் படம் அவருக்கு. ஆக மொத்தம் எம்ஜிஆருக்கு 5, சிவாஜிக்கு 4, ஏவிஎம் ராஜனுக்கு 4, 5 நாள் 9 நாள் 13 படம். ஜெமினி கணேசனுக்கு ஒரு 4, 17 படம் ஆச்சு. அகத்தியர் வந்து நம்ம இதுலேயும் ஏவிஎம் ராஜன் நடிச்சிருக்கார் அகத்தியர். அப்புறம் பார்த்திங்கன்னா திக்கு தெரியாத காட்டில் முத்துராமன் நடித்த படம். திக்கு தெரியாத காட்டில் 1. கடைசியாக பிள்ளையோ பிள்ளை 1972 மூக்கமுத்து அறிமுகம் ஆகிறார். பிள்ளையோ பிள்ளை எம்ஜிஆரை போலவே நடை உடை பாவனைகள்லாம் வச்சுக்கிட்டு, அவரை போலவே கையை காலை தூக்கிக்கிட்டு அவரை போலவே வந்தார். ஆனால் என்னாச்சு? படம் வெற்றி பெற்றதா? எவ்வளவோ செலவழிச்சு எல்லாமோ பண்ணி பெரிய டெக்னீஷியன், எம்ஜிஆர் டெக்னீஷியன்லாம் பிடிச்சி போட்டாங்க. ஆனாலும் படம் முதல் வாரம் கொஞ்சம் ஓரளவு இது வந்துச்சு, பரவாயில்லாமல் போச்சு. அப்புறம் அப்படியே விழுந்துருச்சு. இருந்தாலும் படத்தை 100 நாள் ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ வாடகை கொடுத்து ஓட்டிட்டாங்க. ஆனால் மக்கள் திலகத்தின் நல்ல நேரம் வெற்றி வந்து ஒரு சரியான வெற்றி. தேவர் ஃபிலிம்ஸ் படம் இல்லையா, இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வசந்த மாளிகை ஓடும். திருப்பூரில் ஒரு குறிப்பிட்ட தேட்டரில் போட்டு வாரத்துக்கு ஒரு ஷோ போட்டு பணம் கட்டி ஓட்டிடுவாங்க. அது மாதிரி சென்னையில் ஆல்பர்ட்டில் போட்டு ஓட்டிட்டு 100ஆவது நாள் வால்போஸ்டர் ஒட்டிடுவாங்க. இப்படி தான் ஓடுது. அவ்வளவுமே ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் வந்து விளம்பரங்களை பார்த்தா தான் தெரியும். தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா படம் ஓடுறது யாருக்குமே தெரியாது. சங்கே முழங்கில் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக எடுத்த படம் தான். எடுத்த படம் நல்ல இருந்துச்சு. வசனங்கள்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் அந்த படம் வந்து அடுத்தடுத்து பாடல்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகலை. ஆனால் 2 கண்கள் பேசும் மொழியில் எழுத்துக்கள் இல்லை, அந்த பாடலும் சரி. தமிழில் அது ஒரு இனிய கலை, அந்த பாட்டு எல்லாமே ஹிட்டான பாட்டு தான். நான் ஏன் பிறந்தேன் பாருங்கள், யாழ் ராணியில் கூட 9வது வாரமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வசூலை கூட போட்டாங்க. ஆரம்பத்தில் அந்த வசூல்லாம் வெளியே விட்டாங்க. நான் ஏன் பிறந்தேன். நீதி படத்துக்கு தேவி பேரடைசில் ராஜாவை தாண்டி வசூல் வந்ததாக ஒரு விளம்பரம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மதுரை தங்கத்துலேயும் அது ஓடிச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, எங்கேயுமே 100 நாள் ஓடலை நீதி. ரிக்ஷாக்காரன் வசூலையே வசந்த மாளிகையால் முறியடிக்க முடியல. நல்ல நேரம் வசூலையும் வசந்த மாளிகையை முறியடிக்க முடியலை. பாருங்கள், சென்னையிலேருந்து அவ்வளோ வசூலையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கைஸுகள் உடனே இது பிட் நோட்டீஸ் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க படம் இதான் மதுரையில் பட்டிக்காடை படம் ஓடுனதுக்கு பிட் நோட்டீஸ் ஊர் முழுதும் உலகம் முழுதும் அடிச்சு விட்டாங்க. அதை கேட்க முடியாது. கேட்டாச்சுன்னா அதெல்லாம் ஒரிஜினல் கலெக்ஷன் போடுவாங்க. ஆனால் நம்ம போட்டால் பிட் நோட்டீஸ், அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. கேட்டால் போங்க, ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. பாருங்கள், சேலத்தில் கூட தொடர்ச்சியாக அப்படியே கண்டினியூஸாக ஓடி 165 நாள் தாண்டிச்சு அந்த படம். திருநெல்வேலியில் 100 நாள் ஓடிச்சு. மறுபடியும் அசோக்கில் போட்டு 105 நாள். இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட 6 அரங்கில் 50 நாள் ஓடிருக்கு. செல்லமகாலில் 100 நாள் தாண்டிச்சு. 62 அரங்கில் 50 நாள் ஓடிச்சு. நீர் நெருப்பும் பாருங்கள், ராஜா வந்து நீர் நெருப்பும் வசூல் அதிகமாக இருக்குது. சங்கே முழங்கும் அப்படி தான். நல்ல நேரம், இப்படி ஒருதாய் மக்கள், இந்த மாதிரி வசூல்கள்லாம் ராஜா வந்து தோற்று போயிருக்கு. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், ராஜா ரிச்சாக்காரன்ட்ட உக்கி போட்டாருன்னு. ரிச்சாக்காரனை கண்டாலே அவர் கொஞ்சம் பயப்படுவார். ஏன்னா ரொம்ப முயற்சி பண்ணி எவ்வளவோ பண்ணியுமே 150 ஷோ ஹவுஸ்ஃபுல் கொண்டு வரவே முடியல அவங்களால. தேவி பேரடைஸில் கடைசியில் தோற்று போனாங்க.
சரி நேயர்களே, இதயவினை பார்த்தீங்களா? இதயவினை கோயம்புத்தூரில் வந்து பட்டிக்காடா சிவாஜி கணேசனோட எல்லா படங்கள் 3 தெய்வங்கள் எங்கிருந்தோ வந்தால், இதில் எல்லா படங்களை விட சுமதி சுந்தரி பட இதான் அதிகம். இது கோவையில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு இதயவினை. சரி நேயர்களே, இனி அடுத்த பதிவில் 1973 பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.